இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. எஸ்தர் 9வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அநேக பகைஞர்கள் எழும்பி இருக்கலாம். உங்க காரியத்தை நடக்க விடாதபடிக்கு அவர்கள் தடுத்து கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு பகைஞர்களை நீங்கள் மேற்கொள்ளும்படிக்கு காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ண போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ கலங்கி போயிருக்கிறீங்களா? பகைஞர்களை பார்த்து பயந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பகைஞர் உங்க காரியத்தை தடுத்து நிறுத்தினார்களோ அதே பகைஞர்களுக்கு முன்பாக உங்களுடைய காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். தேவ திட்டம் உங்களுடைய காரியத்தை மாற்றி அமைக்க போகிறது. உங்களுடைய ஜபங்கள் ஒரு நாளும் வீணாய் போவதே இல்லை. உங்களுடைய ஜபத்திற்கு மிகுந்த பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். நீங்கள் வடித்ததான கண்ணீர் வீணாய் போவதே இல்லை. இன்னைக்கு எத்தனை பகைஞர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி குற்றம் சாட்டி கொண்டிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை பறிக்க நினைக்கலாம். உங்க உயர்வை, உங்க மேன்மையை, உங்க சொத்தை, உங்களுக்கு உரியதை பறிக்கும்படிக்கு அநேக பகைஞர்கள் சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கலாம், எழும்பிக் கொண்டிருக்கலாம், விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கலாம், உங்களை முடக்க நினைக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்தும் பயப்படாதே, காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். பகைஞர்கள் உங்களை மனசஞ்சலப்படுத்தினாலும் மனவேதனைப்படுத்தினாலும் பயப்படாதீங்க. தேவ திட்டம் உங்க மேல இருக்கிறது. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை மறப்பதே இல்லை. இன்னைக்கு பகை நினைக்கலாம், எப்படியாயிலும் இந்த காரியத்தை தடுத்துடணும், எப்படியாயிலும் வாழ்க்கையில பிரச்சனையை உண்டு பண்ணணும், எப்படியாயிலும் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை கெடுக்கணும், எப்படியாயிலும் குடும்ப நிம்மதியை கெடுக்கணும் என்று சொல்லி பல திட்டங்கள் தீட்டினாலும் தெய்வ திட்டம் ஒன்று இருக்கிறது. அது உங்க வாழ்க்கையை பெரிய ஆசீர்வாதத்தை அது கொண்டு வரும். எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு பகைஞர்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள். பகைஞனை நீங்கள் வீழ்த்த போகிறீர்கள். பகைஞனுக்கு சவால் விட போகிறீர்கள். பகைஞனுக்கு முன்பாக நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி அவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எந்த பகைஞன் பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறானோ, இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருக்கிறானோ, உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறானோ, அதே பகைஞனை நீங்கள் மேற்கொள்ளும்படி உங்க காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். நிச்சயம் இது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. தேவன் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தெய்வம், இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையை நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் காரியம் வாய்க்கவில்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பகைஞர்கள் மேற்கொள்ளும்படி ஆண்டவரை, எத்தனை பேர், எத்தனை பகைஞர்கள் இவர்களை ஆண்டவரை ஸ்தோத்திரம் மேற்கொள்ளும்படி பல உபாய திட்டம் பண்ணினாலும் அந்த பகைஞர்களை மேற்கொள்ளும்படி கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து காரியத்தை வாய்க்க பண்ண போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.